வணக்கம் தமிழ் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான வடை எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடலைப்பருப்பை ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா ஊறி இருந்துச்சுன்னா நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நம்ம இந்த மாதிரி கையில் தொளிச்சு நம்ம அரைச்சிக்கலாம். குறைன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரியே எல்லா பருப்பையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நமக்கு வடைக்கு தேவையான பெரிய வெங்காயத்தை மெல்லிஸாக நறுக்கி எடுத்துக்க போகிறேன். இதோட 2 பச்சை மிளகா நம்ம நறுக்கிக்கலாம். இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நான் வந்து சேர்க்கலை. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் இதோட கலந்துட்டு இது நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அது எல்லாமே வந்து வடையில் வந்து சேர்ந்துருக்கும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வடை தேவையோ அந்த அளவுக்கு உருண்டையாக இந்த மாதிரி கையில் பிடிச்சி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது கடகடன்னு நம்மளால் இதை உருட்டி தட்டி போட முடியாது. ஸோ அதனால் நம்ம டைம் சேவ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உருட்டி வடை போடுவீங்க, முன்னாடியே உருட்டி வச்சுட்டு வடை போடுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆகட்டும். நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உள்ளங்கையில் நல்லா தட்டி நம்ம போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டாச்சு. நடுவில் நான் வந்து ஏன் ஃபஸ்ட்டே நடுவில் போடலைன்னா, நடுவில் போட்டோன்னா தீ அங்கனக்குள்ளே இருக்கும். ஸோ நடுவில் போடுறது வந்து முன்னாடியே கரியிரும். அது நம்மளால் திருப்பி போடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் சுற்றி போட்டுருவோம். அதனால தான் ஃபஸ்ட்டு ஓரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம அந்த எண்ணெய்க்கு தேவையான வடையை வந்து போட்டாச்சு. எண்ணெயில் எவ்வளோ வடை போட முடியுமோ அவ்வளோ வடையை நம்ம போட்டாச்சு. போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்பாதீங்க. போட்ட உடனே திருப்பினா வடை வந்து உடஞ்சி போயிடும். நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி எடுத்தோம்னா வடை வந்து கருகாது. அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து எண்ணெயிலே நல்லா பொரிக்கிறேன்.
முறுமுறுப்பாக வேணுன்றவங்க முறுமுறுப்பாக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு நார்மலாக அந்த ஸ்கிரிப்ஸினஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றாப்புலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வடை நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். வடை பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. டீ வித் வடை செம்ம காம்பினேஷன். எத்தனை பேர்த்துக்கு பருப்பு வடை வித் டீயோட பிடிக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு. டேஸ்டியான டீ அண்டு வடை ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.